அத்தியாயம் 3. அனைவரும் மதுரையில் இருந்த ஒரு பெரிய துணிக்கடைக்கு வந்திருந்தனர். பெண்கள் அனைவரும் பட்டுப்புடவை பிரிவிற்குள் சென்றுவிட, தனாவிடம் வந்த விசாலம், தனாப்பா, நீயும் ஈஸ்வரும் போய் ஆண்களுக்கெல்லாம் வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு 50 செட்டு எடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. பாத்து எடுங்கப்பா. நான் இங்க புடவைய பாக்குறேன் என கூற, சரிமா என்று விட்டு அவனும் ஈஸ்வரும் மேல்தளத்திற்கு சென்று விட்டனர். அரை மணி நேரத்தில் எடுத்து முடித்துவிட்டு அவர்கள் வந்தபோது கீழே ஒரே ஒரு புடவைதான் தேர்வாகி இருந்தது. ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் கனிமொழியும் தனியாக லெஹங்கா இருந்த பக்கம் ஒதுங்கி இருக்க, சரியாக இவர்கள் வந்தபோதுதான் மகாலட்சுமி அவர்களை அதட்டிக் கொண்டு இருந்தார். இப்பதானே ஈஸ்வர் ஒரு லெஹங்கா வாங்கி தந்தான். கல்யாணத்துக்கு பட்டு தான் கட்டணும். ஒழுங்கா வந்து எடுங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கல, கட்ட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது என திட்டிக்கொண்டே அவர் மகள்களை இழுத்துச் செல்ல, ஐஸ்வர்யாவோ அங்கிருந்த மெரூன் நிற லெஹெங்காவையே ஆசையாக பார்த்து கொண்டு அன்னையை தொடர்ந்து சென்றாள். இவர்களை கவனித்த மங்களம், ஈஸ்வர் இங்கு வாப்பா என மகனை அழைக்க அவனும் அன்னையிடம் சென்று விட்டான். அனைவரும் ஒதுங்கியதும் லெஹெங்கா இருந்த பிரிவின் பக்கம் சென்ற தனா யாருக்கும் தெரியாமல் ஐஸ்வர்யா தேர்ந்தெடுத்து வைத்திருந்த லெஹெங்காவில் 2ஐ பில் போட கொடுத்து விட்டான். அவனும் ஒரு பக்கம் வந்து அமர்ந்துவிட, கனிதான் அவனிடம் தனக்கான புடவையை காட்டி நன்றாக இருக்கிறதா என கேட்டுக்கொண்டு இருந்தாள். அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தவனின் கண்கள் என்னவோ ஐஸ்வர்யா மீதுதான் படிந்திருந்தது. 3 புடவைகளை வைத்துக்கொண்டு அவள் குழம்பிக் கொண்டிருக்க, அதை கவனித்துக் கொண்டிருந்தவன் யாரும் கவனிக்காத வண்ணம் அவள் அருகில் எழுந்து சென்றான். இந்த மயில் கழுத்து கலர் நல்லாவே இல்ல ஐசு. அதை தவிர எது வேணாலும் எடு என அவன் மெதுவாக கூற, ஏ இது நல்லா இருக்கு, எனக்கு இதுதான் ஓகே என வேம்புடன் அதையே எடுத்துக்கொண்டாள் ஐஸ்வர்யா. அவள் செயலில் அவன் இதழ்கள் மறைக்கப்பட்ட புன்னகையில் விரிந்ததை அவள் கவனிக்கவில்லை. ஒருவாறு மதியத்திற்கு மேல் துணி எடுக்கும் படலம் முடிய அனைவரும் ஒரு ஹோட்டலில் உணவையும் முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அனைவரும் பிரிந்து சென்றதும் கனி ஐஸ்வர்யா அறைக்கு வந்தான் தனா. வாங்க மாமா என கனி கட்டிலில் இருந்து எழுந்து வர, ஐஸ்வர்யாவும் அமைதியாக எழுந்து நின்றாள். தன் கையில் இருந்த கவரை கனியிடம் நீட்டியவன், வேற ஏதாவது நல்ல நாள்ல போட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு தான் அத்தை வேண்டான்னு சொன்னாங்க. இதுக்காக முகத்தை தூக்க வேண்டாம் என்றான் ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டே. ஒன்றும் புரியாமல் கையில் இருந்த கவரை பிரித்து பார்த்த கனிக்கு அதில் இருந்த லெஹெங்காவை பார்த்ததும் புரிந்து போனது. மாமானா மாமாதான். அவளை சமாதானம் பண்ணணுமேனு பயந்துகிட்டே இருந்த மாமா, காப்பாத்திட்டீங்க என அவள் ஆர்ப்பரிக்க, அதில் மெலிதாக சிரித்து கொண்டவன், 2 பேருக்கும் ஒரே போலதான் எடுத்திருக்கேன். நீங்க தேர்ந்தெடுத்ததுதான். இப்ப சந்தோஷம் தானே என்றான். ரொம்ப மாமா என கூற, ஐஸ்வர்யா கண்களில் மலர்ச்சியை பார்த்ததும் அவன் நிம்மதியுடன் நகர்ந்து சென்று விட்டான். அன்று காலை 4 மணியில் இருந்து வீடே பரபரப்புடன் இயங்கிக் கொண்டு இருந்தது. என்னதான் வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் கல்யாண வீடென்றால் சும்மாவா? ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேதான் இருந்தனர். தனா ஒரு பக்கம் ஐயரை அழைத்து வந்து அவர் ஓமத்திற்கு கேட்டதையெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டு இருந்தான். ஈஸ்வர் வெளியில் இருந்து வந்தவர்களை எல்லாம் பஸ் நிலையம் சென்று அழைத்து வந்து கொண்டு இருந்தான். வாசல் திண்ணையில் அப்போதுதான் அமர்ந்தவனிடம் வந்த தனா, ஏய் சித்தப்பா வந்துட்டாராண்டா, கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துடு என்று விட்டு நகர போக, ஐயோ பேசாம நான் பாட்டுட்டு சென்னையில இருந்திருப்பேன், இப்படி ஓட விடுறீங்களேண்ணா என புலம்பிக் கொண்டே எழுந்து சென்றான் ஈஸ்வர். அதில் மெலிதாக சிரித்து அவன் தோலை தட்டியவன், கல்யாண வீடுனா அப்படிதான்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போ என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். அவன் வந்தபோது கனியும் ஐஸ்வர்யாவும் பெரிய பெரிய குத்து விளக்குகளை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கொண்டு இருந்தனர். அதை பார்த்ததும் அவர்களிடம் வேகமாக வந்து இருவரிடம் இருந்தும் விலக்கை வாங்கி கொண்டவன், ஏதாவது சுலபமான வேலையை செய்யுங்க, இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மணமேடையை நோக்கி சென்று விட்டான். விலக்கை வைத்துவிட்டு நிமிர்ந்தவன் தற்செயலாக ஐஸ்வர்யாவை பார்க்க, அவளோ கையை உதறிக்கொண்டு கனியிடம் எப்போதும் போல குற்றப்பத்திரிகை வாசித்துக் கொண்டு இருந்தாள். என்ன விளக்கா வச்சா ஆகாதாடி, அது பாரு, ஏன் உயரத்துக்கு இருக்கு. ஆனாலும் உன் முறுக்கு மீச மாமா பயங்கரமான ஆளிடி, 2யும் தூக்கிட்டாரு பாரேன். ம், ஆமா, அவரு எனக்கு மாமா, உனக்கு மாமியார் பாரு. இருவரும் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழவில்லை. ஆனால் காலை நேரத்தில் அவன் தேர்ந்தெடுத்த மயில் கழுத்து நிற பட்டுப் புடவையில் முகம் சுருங்க அழகாக பேசிக் கொண்டிருந்தவள் மீது அவன் கண்கள் சிறிது நேரம் ரசனையுடன் படிந்தது. அவள் பால் நிறத்திற்கும் அந்த உடையின் நிறத்திற்கும் பொருத்தமாக இருந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஏதோ உறுத்த வேகமாக உள்ளே சென்றவன் கையில் ஒரு மல்லிகை பந்துடன் வந்தான். நேராக அவர்களிடம் வந்தவன், 2 பேரும் வச்சுக்கோங்க என ஐஸ்வர்யாவிடம் பூவை கொடுக்க, அதை வாங்கி கொண்டவள், தேங்க்ஸ்
என்று விட்டு நகர்ந்து விட்டாள். சிறிது நேரத்தில் அவளை பூவுடன் பார்த்தவனுக்கு அவளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என அடம்பிடித்த கண்களை மீட்டெடுப்பதுதான் பெரும் பாடாக இருந்தது. திருமண வைபவம் தொடங்க அனைவர் கவனமும் சுவாமிநாதன் வேதவல்லி மேல் திரும்பியது. மிக அழகாக அவர்கள் 80ஆம் கல்யாணம் நடந்து முடிக்க அனைவரும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். தம்பதியர் அனைவரும் ஆசீர்வாதம் வாங்கி முடித்ததும் சிறியவர்கள் ஆசீர்வாதம் வாங்க சென்றனர். முதலில் கனி செல்ல அவள் பின்னாடியே ஈஸ்வரும் சென்று ஆசீர்வாதம் வாங்கினான். அடுத்து நடந்தது தற்செயலாக நடந்ததோ தனா வேண்டுமென்றே செய்தானோ அவனுக்கே வெளிச்சம். தனாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்தே ஆசீர்வாதம் வாங்கினர். இருவரும் நிமிர்ந்த போது இருவருக்கும் கைகளால் திருஷ்டி கழித்த வேதவல்லி நல்லா இருக்கணும் செல்லுங்களா என வாழ்த்த இருவரும் சிறு புன்னகையுடன் நகர்ந்தனர். அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு தங்களுக்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்திருந்த வேதவல்லியின் கண்கள் பேரன் பேத்தி மீதிதான் இருந்தது. தனாவும் ஐஸ்வர்யாவும் பக்கத்து பக்கத்தில் தான் நின்றிருந்தனர். தனா தனக்கு மறுபக்கம் நின்றிருந்த கனியுடன் பேசிக் கொண்டிருக்க ஐஸ்வர்யா ஈஸ்வருடன் பேசிக்கொண்டு இருந்தாள். பிள்ளைங்க 2 பேரும் அழகா இருக்காங்கல்ல என வேதவல்லி கூற, தனாவும் ஐசுவும் தானே என்றார் சுவாமிநாதன். ஆமாங்க, எத்தனை பொருத்தமா இருக்காங்க பாருங்களேன் 2 பேரும். என் பேரன் கம்பீரத்துக்கு உன் பேத்தி கொஞ்சம் கம்மி தாண்டி. வேண்டுமென்றே அவர் வம்பிழுக்க, அது சரி, என் பேத்தி அழகுக்கும் நிறத்துக்கும் உங்க பேரன் தான் கொடுத்து வச்சிருக்கணுமாக்கும் என நொடித்து கொண்டார் வேதவல்லி. சரி சரி, நம்ம 2 பிள்ளைங்களுமே அழகுதான். வெடு கல்யாண பொண்ணு, இப்படியெல்லாம் முகத்தை சுளிக்க கூடாது வள்ளிமா. சிச்சோ, இந்த வயசுல சும்மாதான் இருங்களேன். திட்டுவது போல் கூறினாலும் அவர் முகமும் அழகாய் சிவந்து போனது. தாத்தா, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம் என்ன ஈஸ்வர் அவர் காதரிகள் கூற, இருந்துட்டு போங்கடா, அதுக்காகலாம் என் பொண்டாட்டி கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது என அவன் வாயையும் அவர் அசால்ட்டாக அடைத்தார். உணவு முடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தங்கள் கலைய ஆரம்பித்தனர். தனாதான் அனைவருக்கும் தாம்பூல பையை கொடுத்து கொண்டு இருந்தான். சொந்தத்தில் அவன் தம்பி முறையில் இருந்த ஒருவன் ஐஸ்வர்யாவுடன் நின்று பேசிக் கொண்டிருக்க அவள் முகத்தில் சிறு சங்கடம் இருந்தது. விருப்பம் இல்லாதவளை இழுத்து வைத்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்றது பார்த்ததுமே தெரிந்து போனது. பக்கத்தில் இருந்து கனியிடம் திரும்பிய தனா, இது கொடு கனி, வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஐஸ்வர்யாவிடம் வந்தான். ஐசு, உன்னை அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, இங்க வா. இங்க என்ன செய்யற, வா என அழுத்தமாக கூற, அடுத்த காண்டு என மனதில் நினைத்து கொண்டவள் இப்போதைக்கு தப்பித்தால் போதும் என தனாவுடன் நடந்தாள். சிறிது தூரம் வந்ததும் எங்க என ஐஸ்வர்யா கேட்க, யாருக்கு தெரியும் என்றான் தனா. அவள் புரியாமல் அவனை பார்க்க, அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றான். ஓ, தேங்க்ஸ் என்றவள் மனதிற்குள், இவனுக்கு இதெல்லாம் கூட புரியுமா என்றுதான் நினைத்தாள். அத்துடன் அவள் நகர போக அவளை வழிமறித்து நின்றான் தனா. உனக்கு நல்லது தானே செஞ்சான், இப்ப கூட மாமான்னு கூப்பிட மாட்டியா? அது என்ன இப்போது மொட்டைக்கட்டையாவே பேசுற? அவன் குரலில் இருந்து கோபப்படுகிறானா சாதாரணமாக கேட்கிறானா என்று கூட அவளுக்கு புரியவில்லை. எனக்கு வரல என்றாள் அவள் மெதுவாக. அதான் அதான் ஏன்னு கேக்குறேன் என்றான் அவன் நகராமல். என்ன பதில் சொல்லுவாள்? வரவில்லை என்றுதானே சொல்ல முடியும். உன்னை பார்த்தாலே எனக்கு பயம் தாண்டா வருது. நான் என்ன செய்ய? மனதிலேயே அவள் கேட்டுக்கொள்ள, இப்படி பூதம் போலவா இருக்க என அவள் எண்ணத்துக்கும் அவன் கேள்வி கேட்டான். ஏன் ஐசு, என்ன பார்த்தா பயப்படுற? சற்றே மென்மையாக தான் அவன் கேட்டான். ஆனால் வழியை மறித்து கொண்டு ஆஜானு பாகுவாய் நின்று பேசிக் கொண்டிருந்தவனின் வார்த்தைகளோ மென்மையோ எதுவும் அவள் தலைக்குள் ஏறவில்லை. நான் போகணும் என மெதுவாக ஐஸ்வர்யா கூற, இவளை என்னதான் செய்வது என்று அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஒரு நொடி அவளை ஆழ்ந்து பார்த்தவன் அவள் நிமிரும் வழியே தெரியாததால் ஒரு பெருமூச்சுடன் நகர்ந்து விட்டான். போ என்று அவன் குரலில்தான் அவன் நகர்ந்ததையே கவனித்து வேகமாக ஓடிவிட்டாள். அன்று இரவு அனைவரும் அசதியில் நன்றாக உறங்கிவிட்டனர். திடீரென, ரவி